சார், இப்ப சமீப காலத்துல சிவகார்த்திக் மீதான ஒரு கெட்ட ஒரு இமேஜ் ஒண்ணு ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்குது. அது ரொம்ப சோசியல் மீடியாஸ்ல ரொம்ப அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இந்த ஒரு கெட்ட பேர் இந்த இமேஜ் வந்து அவருடைய அடுத்த படம் அயலான் படத்துடைய வசூல அது மக்கள் கிட்ட போய் சேர்றது அந்த விஷயத்த வந்து பாதிக்குமா? நிச்சயமா இப்ப நடிகர்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. இங்க வந்து நம்ம வீட்டு பிள்ளைன்னு நம்ம நினைக்கிறோம். அவர் நம்ம வீட்டு பிள்ளையா இல்லாம அவர் வேற ஒரு சேட்டை செய்யும் பொழுது, அந்த படம் பார்க்க வரும்போது ஒரு சின்ன கோபத்தோட தான் வருவாங்க. இது ரொம்ப இயல்பு. ஏன்னா, இப்ப எம்ஜிஆரை ஏன் இந்த உலகம் கொண்டாடுச்சு அப்படின்னா, எம்ஜிஆரை நம்ம நல்லவர்னே நினைச்சிட்டு இருந்தோம். அவருடைய இன்னொரு ஷேட் வந்து பெரும்பாலும் அன்னைக்கு தெரியல. இன்னைக்கு மாரி ஒரு சோசியல் மீடியா அன்னைக்கு இருந்திருந்ததுன்னா, இந்த அளவுக்கு எம்ஜிஆர் வந்திருக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா, யாராக இருந்தாலும் இவங்களை அடித்து காலி பண்ணுறதுல வந்து சோஷியல் மீடியா இன்றைக்கி முன்னாடி நிற்கிது. நீங்கள் எவ்வளோ பெரிய சாதனையாளராக இருக்கட்டும், நான் அது பண்ணேன் இது பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நேற்று இன்றைக்கி நீ யார் அப்படிங்கிறது தான் சோஷியல் மீடியாவில். ஸோ அப்படிப்பட்ட யுகத்தில் எம்ஜிஆர்லாம் நல்ல வேலை அப்போவே சாதிச்சுட்டு போயிட்டார், ஒரு முதலமைச்சர் ஆகிட்டுலாம் போயிட்டார்.